ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் நம்ம மீன்களை குழம்பு மீன்களாகவோ அல்லது வறுத்த மீன்களாகவோ தான் சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் மாறுபட்டு சுறா மீனை கொண்டு சுறா புட்டு என்னும் மிக மிக சுவையான மீன் உணவை சமைக்க போறோம். சரி, வாங்க சமைக்கலாம். நம்மிடம் இருப்பது 1/2 கிலோ சுறா மீன்கள். அதனை நன்றாக சுத்தம் செய்து துண்டுகளாக்கி கொள்ளவும். சுறா மீன்களை சுத்தம் செய்து துண்டுகளாக்கும் வீடியோ பதிவு இந்த செய்முறையின் கடைசியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்திக் கொள்ளவும். முதலில் இட்லி பாத்திரத்தில் மீன் தலைகளை தவிர்த்து துண்டுகளை மட்டும் வைத்து சுமார் 15 நிமிடங்கள் வேகவிடவும். நிமிடங்களுக்கு பிறகு சரியான பதத்தில் சுறா மீன்கள் வெந்துவிட்டன. பிறகு வேக வைத்த மீன்களின் மேல் உள்ள தோல் பகுதியை மட்டும் நீக்கிவிடவும். அதேபோல் நடுவில் உள்ள முட்பகுதியையும் நீக்கிவிட்டு சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்துவிடவும். சுறா மீன்கள் கிடைக்கவில்லை என்றால் கிளிச்சான் மீன்களை கொண்டும் இதே முறையில் சுறா புட்டு செய்யலாம். இப்பொழுது மீன் துண்டுகளை உதிரியாக பிசைந்து கொள்ளவும். பிறகு வானிலையில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு காய விடவும். எண்ணெய் காய்ந்ததும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்க்கவும். பிறகு நறுக்கி வைத்த 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தோராயமாக 10 கருவேப்பிலை இலைகளை சேர்க்கவும். அதைத் தொடர்ந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். நன்றாக வதக்கவும். பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். அதைத் தொடர்ந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கவும். இப்பொழுது உதிர்த்து வைத்த மீனை அதில் சேர்க்கவும். சுமார் 10 நிமிடங்கள் பிரட்டவும். மீன்களில் முட்கள் இருப்பதால் குழந்தைகள் பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் சுறா புட்டில் முட்பகுதியை நாம் ஆரம்பத்திலேயே நீக்கிவிடுவதால் குழந்தைகளின் விருப்ப உணவாக இது இடம்பெறும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. கர்ப்ப காலத்துல பெண்கள் அதிக அளவில் மீன்கள் சாப்பிடக்கூடாது. அதற்காக அவற்றை சாப்பிடாமலும் இருந்து விடக்கூடாது. மாதம் 1 முறை அளவோடு மீன் சாப்பிட்டு வந்தால் குறைப்பிரசவம் ஏற்படுவதை தடுக்கலாம். 10 நிமிடங்களுக்கு பிறகு கொத்தமல்லி தழை மற்றும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டு பாத்திரத்தை இறக்கிவிடவும். மிக மிக சுவையான சுறா புட்டு தயார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுறா புட்டை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அசைவ உணவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.